ஹாய் மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது என்னோட டியூஸ்டேக்கான வீலாக், ஜூலை 25th ஃபுல் டே குக்கிங் வீலாக். ஃபுல் டே என்னென்ன குக் பண்ண அதை பார்க்க போகிறீங்க. ரெட் ரைஸ் அடை பேட்டர் மண்டே நைட்டே அரைச்சி வச்சுருந்தேன். அதோட ஃபுல் ரெசிபி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பேட்டர் நைட்டே அரைச்சி வச்சாச்சு, பட் புளிக்க விடலை. அடை நீங்கள் புளிச்சும் பண்ணலாம், புளிக்காமலும் பண்ணலாம். அதுக்கு ஒரு கோகனட் சட்னி தான் அரைச்சிட்ருக்கேன். சைமல்டேனியஸாக லஞ்ச் வேலையில் இறங்கியாச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடையில் சேர்க்கறதுக்கு. பீட்ரூட், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரெட் ரைஸில் பண்ணது. ரெட் ரைஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரைஸ். நம்ம பழைய ரைஸில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போது திருப்பி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் அ குட் சைன். ஸோ நான் எப்போ ஊருக்கு போனாலே எல்லா பாரம்பரியமான அரிசியும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது அடிக்கடி குக் பண்ணுவேன். கொள்ளு வச்சு இன்றைக்கி ஒரு புளி குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். மீன்வைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. பொண்ணுக்கு 7:30 பேக் பண்ணுன்றதுனால இது வந்து பேட்டரோடு நீங்கள் கலந்து பண்ணிங்கன்னா இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஜஸ்ட்டு அடை மாவு தோசைக்கல்லில் ஊற்றிட்டு அது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன டிப். ஸோ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு கோகனட் சட்னி தான் வச்சுருக்கேன். அவளோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இந்த புளி குழம்புக்கு தனியா, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது கொள்ளு வேக வச்சு வச்சுருக்கேன். கொள்ளு ரொம்ப நல்லது. அதுவுமே ஸ்ப்ரவுட்டட்னா முளை கட்டினதுனா இன்னுமே நல்லது. ஸோ நான் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் யூஸ் பண்ணேன். நீங்கள் இல்லைன்னா நார்மலாகவும் நைட்டு ஊற வச்சுட்டு டைரெக்டாக இந்த ரெசிபி பண்ணலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எதிர் இந்த குழம்புல ஊற்றலாம், இல்லைனா ரசம் வைக்கலாம், இல்லை சூப் வைக்கலாம். இதுக்கு நடுவில் பொரியல் தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி போடணுன்னா போடலாம். எனக்கு கேபேஜ் பொரியல் வெள்ளை கலரில் இருந்தால் தான் பிடிக்குன்றதுனால நான் மஞ்சப்பொடி கேபேஜ்க்கு மட்டும் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இதெல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கணும். இது ஒரு 10 minutes தான் ஆகும். சூப்பராக குக் ஆகிடும். இதுலேயே நிறைய தண்ணி இருக்குது கேபேஜில், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா கொஞ்சம் தளிச்சு குக் பண்ணிக்கலாம் நீங்கள் மூடி போட்டு. நான் தண்ணி ஊற்றாமல் தான் ஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இதை கூட்டி போட்டுட்டு நான் மற்ற வேலையில் இறங்கிடுவேன். அதுக்கு நடுவில் அது குக் ஆகிடும். ஸோ பெருசாக மூடி போட்டு தான் குக் பண்ணுன்ற இது இல்லை. டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பை நல்லா பச்சையாக போட்டு இன்னும் ஒரு 5 minutes அதை சிம்மில் போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த பொரியல் ரெடி ஆகிடும். நீங்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சும் போடலாம். எனக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்குன்றதுனால இதுதான் அந்த பொடி அரைச்சாச்சு. அதே ஜாரில் பொடி அரைச்சி தனியாக வச்சுட்டு அந்த கொள்ளியும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். பொரியல் ரெடி ஆனவுடனே கொஞ்சமாக தேங்காய் தூவி இறக்கி வச்சோன்னா கோஸ் பொரியல் ரெடி. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணுன்னா போடலாம். இதுக்கு ஆக்சுவலி அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் வேக வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொள்ளு, புளி தண்ணி, அதுக்கப்புறம் இந்த கொள்ளோட வேக வச்ச அந்த தண்ணி அதையும் கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு இதை கொதிக்க வச்சு சுண்ட வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கொள்ளு மசியல். இது ஆக்சுவலி அதாவது பிராமின் ஸ்டைலில் பண்ணுற மசியல் இது. இதை நீங்கள் புளி குழம்புன்னு சொல்லலாம். புளி ஊற்றி பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டேங்கியாக கொள்ளோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு இல்லை நெய்யோ போட்டு பிசைஞ்சு ஒரு கூட்டு மாதிரி மைல்டு காரம் இல்லாத ஒரு கூட்டோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கேபேஜ் பொரியல் வச்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த பர்டிகுலர் குழம்பு ரெசிபிக்கு. கூட சிப்ஸ் வச்சு ஒரு சாக்லேட் வச்சு என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவளோட ஸ்கூலில் வச்சாச்சு. எங்களோட லஞ்சும் இது தான். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா டிஷ் எதுவும் நான் பண்ணலை. பிகாஸ் கொள்ளு கண்டிப்பாக சாப்பிட்ணும் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சில். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிஷ் பண்ணேன்னா அது கம்மியாக தான் உள்ளே போகுன்றது ஒரே ரீசன்னால் ஒரே குழம்போடு இன்றைக்கி விட்டாச்சு. கண்டினியூஸாக மழை மும்பையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக பெஞ்சிட்ருக்கு வித்தவுட் ஸ்டாப்பேஜ். ஸோ அதனால்
பாடியில் டெஃபினட்டாக கொஞ்சம் உஷ்ணம் தேவை. கொள்ளு கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்குன்றதுனால தட் இஸ் த ஹோல் ரீசன். நைட்டுக்கு சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சால்னா மாதிரி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நான் ஷூட் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணுறேன். சூப்பராக இருந்தது. இது ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஹஸ்பண்ட்க்கு பொண்ணுக்கு தோசையோட சர்வ் பண்ணேன். நைட்டுக்கு இதே சப்ஜி தான் வித் சப்பாத்தி. இதுதான் என்னோட டியூஸ்டேக்கான குக்கிங் வீலாக். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.